புயல் போன்ற காலங்களிலே பாதிப்பிற்கு ஏற்படுகிற போது அதுக்கு உதவி செய்ய வேண்டியதை மத்திய அரசுடைய கடமையை தவிர உத்தரவு செய்வதல்ல. அதில் என்ன இருக்குது, நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிக்கிறதுல என்ன சிரமம்? இந்த மாதிரி ஒரு பேர் அழிவு நடக்கிற போது மாநில அளவில் டிசாஸ்டர்னு அறிவிப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவித்தா என்ன நன்மை அதனாலன்னு கேட்டால், இப்போ ஏற்கனவே ஒரு பெரும் புயல் தமிழ்நாட்டில் பாதித்தது ஒரு 7-10 வருஷம் முன்னால். என்ன புயல் அது? இந்த அதுக்கு முந்தி அப்போ ஒரு தடவை அப்போ இருந்த மத்திய அரசு அதை இப்போ வாஜ்பாய் அரசு இருந்தது அந்த நேரத்தில். ஆமாம், அப்போ அது நேஷனல் டிசாஸ்டர் அறிவித்தாங்க. அதனால் என்ன ஆகும்னா மற்ற மாநில அரசுகள் கூட உதவி செய்ய முடியும். அப்போ நான் மத்திய பிரதேசத்தில் எம்பியாக இருந்தேன். 5 கோடி ரூபா அப்போ இருந்த சௌகான் முதலமைச்சர் சொல்லி தமிழ்நாட்டில் கடலோர பகுதியில் இருக்கிற மீனவர்கள் பகுதியில் வீடுகள் கட்டுறதுக்காக 5 கோடி ரூபா அந்த அரசாங்கம் கொடுத்தது. அதேமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 5 கோடி 10 கோடி இந்த மாதிரி நிறையா இந்தியா முழுதும் இருக்கிற மாநில அரசுகள் நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவித்தா கொடுப்பாங்க. இப்போ எம்பி ஃபண்ட் இருக்குன்னு வச்சுங்க, நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவித்தா எம்பி ஃபண்ட்லேருந்து 50 லட்ச ரூபா கொடுக்கலாம், ஒவ்வொரு எம்பியும் கொடுக்கலாம். மற்ற மாநில எம்பிக்கள் கூட கொடுக்கலாம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு. அதனால் மத்திய அரசும் கணிசமாக நிதி கொடுக்கும். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நிவாரணம் கிடைக்கும், மக்களுக்கு நன்மை கிடைக்கும். அதில் என்ன மறுத்து சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குது? நிர்மலா சீதாராமன் எதுக்கு அது சண்டை போடுறாங்கன்னு எனக்கு தெரில. அது மாதிரி நிதி உதவி இப்போ கேட்குறாங்க. முதல் புயல், 2வது புயல், தென் மாவட்டங்கள் இப்போ மிகவும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை ஒட்டி இந்த பகுதி முதல்ல பாதிக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் ஏறக்குறைய ஒரு 10,000 கோடி வரைக்கும் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஏற்கனவே டிசாஸ்டருக்காக ஒரு ஃபண்ட் இருக்குது, சென்ட்ரலில் காமன் ஃபண்ட் இருக்குது, அதே மாதிரி ஸ்டேட்லேயும் ஃபண்ட் இருக்குது. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஒரு 500 கோடி தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த கேட்ட 10,000 கோடியில் பெரிய அளவில் என்ன உதவி பண்ணல. ஸோ அந்த மாதிரி உதவி பண்ணணுமே தவிர உதவி பண்ணுறதை விட்டுட்டு தர்க்கம் பேசிக்கிட்டு இருக்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது, கண்டனத்திற்குரியது. டைரக்டாக குற்றச்சாட்டுறாங்க, அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, அரசு அதிகாரிகள் உரிய நேரத்தில் போயிட்டு மீட்பு நிவாரண பணிகளில் ஈடுபடலன்னு ஒரு மாநில அரசு டைரக்டாக குற்றம் சாட்டுறாங்க. முற்றிலும் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு எப்படி கையாண்டுது? எந்த அரசாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ, அரசியல்வாதிகள் இவங்களை கூட விடுங்க, ஒரு சீஃப் செக்ரட்டரியோ அந்த கன்சர்ன் செக்ரட்டரியோ அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கிற அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி அரசும் சரி மக்களுக்கு வேண்டும் என்று யாராவது கெடுதல் செய்வாங்களா? வெள்ளம் புயல் பாதித்து இந்த மாதிரி மக்கள் அவதிப்படும் போது அதை கண்டு கொண்டாமல் இருந்து கெட்ட பேர் வர்றதுக்கு யாராவது முயற்சி எடுப்பாங்களா? ஸோ என்ன மேக்ஸிமம் செய்ய முடியுமோ அதை செய்திருக்காங்க. இன்னும் உதவிகள் தேவைப்படலாம், படுது, அது வேறு விஷயம். அப்படி தேவைப்படுற உதவிக்கு தானே மத்திய அரசினுடைய நிவாரணத்தை உதவியை அவங்ககிட்ட கணிசமான நிதி உதவி அதனால தானே கேட்குறாங்க. அதை கொடுக்கறத விட்டுட்டு நீங்கள் ஒன்றும் செய்யலை, செய்தது பத்தாதுன்னு குறை செய்து சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? மத்திய அரசு என்ன செய்திருக்கு? அதானே முக்கியம்.